ராம்பூர் அப்படிங்கிற அழகான கிராமத்தில் ஒரு அழகான வீட்டில் சித்தார்த் வாழ்ந்து வந்தால். அவங்க அப்பா பேர் ராமு. அவர் சரியாக தொழிலுக்கே போக மாட்டார். ஆனால் நல்லா குடிச்சிட்டு வீட்டையும் பார்க்க மாட்டார். அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி. அவங்க அம்மா சிறு தொழில் பண்ணி அவங்க குடும்பத்தை காப்பாற்றி வந்தாங்க. சித்தார்த் ரொம்ப நல்ல பையன். அப்போது அந்த கிராமத்தில் கோடைக்கால விடுமுறையில் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா கிரிக்கெட் போட்டி. வருஷம் நடக்கும். அந்த கிரிக்கெட் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 மூட்டை நெல், 2 மூட்டை கோதுமை, ஒரு ட்ராஃபியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சித்தார்த் அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக சேர்ந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்கள் வீட்டிலையே ஏழ்மையாக இருக்குது, நீ எப்படி ஜெயிப்பேன், அதுக்கு பேட் வேணும்ல அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. போய் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கிண்டல் பண்ணுறாங்க. வீட்டில் பேட் கேட்குறான். அவங்க அப்பா கண்டுக்கவே இல்லை. எந்திரிச்சு பாருக்கு போயிடுறாரு. அங்கே போய் கூத்தும் கும்பாலமாக இருக்காரு. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு யோசிக்கிறான், என்ன பண்ணுறது, நம்ம இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னால் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான். அவங்க அம்மா, சித்தார்த் நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாப்பா, போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி சங்கடமாக சொல்கிறாங்க. அப்போவும் சித்தார்த்துக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. சரி, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துணி துவைக்கிற குச்சியை எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அந்த குச்சியை எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சித்தார்த் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பிரஜனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த குச்சி அந்தெல்லாம் வச்சுட்டு இவன் நடந்து போகிறான் பாத்ரூம்காக. அந்த சமயத்தில் பிரஜன் கோவப்பட்டுட்டு அந்த குச்சியை எடுத்து உடைச்சிட்றான். அப்புறமா சித்தார்த் பார்க்கையில அந்த குச்சி உடஞ்சி கிடக்குது. மறுபடியும் சித்தார்த் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறான். வீட்டுக்கு போய் மறுபடியும் யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக யோசிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ளே திரும்பி போகிறான். மறுபடியும் ஒரு குச்சி எடுத்து கத்தியை வச்சு செதுக்கிறான். அவனால் செதுக்கவே முடியல. சரி, இதுலேயே இந்த குச்சியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறான் இந்த குச்சியிலேயே. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்க. சித்தார்த்துக்கிட்ட பிரஜனோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பிரச்சனை பண்ணி அந்த குச்சியை வாங்கி உடைச்சிடுறாங்க. சித்தார்த்து ரொம்ப சங்கடப்படுறான், ஏன் இந்த பிரஜன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். இப்போ சித்தார்த் என்ன யோசிக்கிறான்னா, பிரஜன் மெல்லிசான குச்சிங்கிறதுனால தானே உடச்சி போடுறான், அப்போ தடிமனான குச்சின்னா அவனால் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே யோசிச்சுட்டே போகிறான். அப்போது ஒரு தடிமனான மரத்தை பார்க்குறான். மறுபடியும் அந்த மரத்துலேருந்து கிளைகளை உடச்சி மறுபடியும் அவன் கத்தியில் வச்சு செதுக்கி பேட்டாக செதுக்கிடுறான் அவனே. அதுக்கப்புறமா சித்தார்த் அந்த புது பேட்டை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக யாரும் இல்லாத காட்டுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான். நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். நாள் போட்டியும் வந்தது. சித்தார்த் அந்த புது பேட்டை எடுத்துகிட்டு வரான். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இவங்கிட்ட எப்படி இந்த புது பேட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து வீசி பார்க்குறான். பேட் உடையவே இல்லை. மறுபடியும் போட்டியில் சித்தார்த் தான் விளையாடி ஜெயிக்கிறான். அவனுக்கு ட்ராஃபியும் 3 மூட்டை நெல்லும் கோதுமையும் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக அதையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறான். அவங்க அம்மா, நீ விளையாடுறதுக்கு பேட் கூட நான் வாங்கி தரல, ஆனால் நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க அப்பாவும் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொன்னார். 3 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதாவது ஒரு செயலை செய்யும்போது பல தடைகள் வந்தால் கூட அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம விடாமுயற்சியோட அந்த செயலை திருப்பி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெற்றி படிக்கட்டை அடைச்சிடலாங்க. வெற்றி அடையணும்னு நினச்சா வைராக்கியமான மனநிலையும் இடைவிடாத முயற்சியும் செஞ்சாலே வெற்றி அடைஞ்சிடலாங்க. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள் செல்களை. நன்றி.